தமிழ்நாட்டில் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்து வருவது தந்தை என்ற முறையில் அச்சத்தை ஏற்படுத்துவதாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார். பொதுத் தேர்வில் சாதித்த மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் விழாவில் பேசிய அவர், தமிழ்நாட்டிற்கு நல்ல தலைவர்கள் தேவை என்று தெரிவித்தார். தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் 2ஆம் ஆண்டு கல்வி விருது விழா சென்னை திருவான்மியூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. அரசியல் கட்சியை தொடங்கிய பிறகு நடிகர் விஜய் பங்கேற்கும் முதல் மேடை என்பதால் இந்த நிகழ்ச்சி முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் 750 விருதாளர்கள் உட்பட 3500க்கும் மேற்பட்ட பெற்றோர் மாணவர்கள் பங்கேற்றனர். தளபதி தளபதி என்ற பாடல் ஒலித்தபடி அரங்கத்திற்குள் நுழைந்த விஜய், நாங்குநேரியில் சாதிய மோதலால் பாதிக்கப்பட்ட மாணவன் சின்னதுரை அருகே அமர்ந்து குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டார். தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலுடன் நிகழ்ச்சி தொடங்கியது. பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் வரவேற்புரையை தொடர்ந்து நான் ரெடிதான் வரவா என்ற பாடல் ஒலிக்க விழா மேடைக்கு சென்றார் விஜய். மேடையில் பேசிய அவர், நமக்கு நல்ல தலைவர்கள் தேவை என்றும் அரசியல் ரீதியாக மட்டுமின்றி நீங்கள் செல்லும் இடத்திலும் தலைவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக கூறியதாகவும் குறிப்பிட்டார். மேலும் போதைப் பொருட்கள் பயன்பாடு அதிகமாகிவிட்டதால் தந்தை அரசியல் கட்சி தலைவர் என்ற முறையில் தனக்குமே அச்சமாகத்தான் இருப்பதாகவும் கூறினார். இன்னும் சொல்ல போனா நம்ம தமிழ்நாட்டில் உலகத்தரத்துல டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், லாயர்ஸ் எல்லாம் அதிகமாவே இருக்காங்க. இங்க நம்ம கிட்ட என்ன இல்லை அப்படின்னா, இங்க நமக்கு எது இன்னும் அதிகமா தேவைப்படுது அப்படின்னா நல்ல தலைவர்கள். நான் தலைவர்கள்னு சொன்னது வெறும் அரசியல் ரீதியா மட்டும் சொல்லல. இப்போ நீங்க ஒரு துறைக்கு போறீங்க, அதுல நீங்க சிறந்து விளங்குனீங்கன்னா அந்த ஒரு தலைமை இடத்துக்கு உங்களால ஈஸியா வர முடியும். அதைத்தான் நான் சொன்னேன், இன்னும் நமக்கு நிறைய தலைவர்கள் தேவைப்படுறாங்க அப்படின்ட்டு. இந்த ஒரு சில அரசியல் கட்சிகள் செய்யற இந்த பொய்யான பிரச்சாரங்களை எல்லாம் நம்பாமல், எது கரெக்ட், எது தப்பு, எது உண்மை, பொய்ன்னு இதை அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு விசாலமான ஒரு உலக பார்வை உங்களால வளர்த்துக்க முடியும். இதனை அடுத்து ஒவ்வொரு மாணவருக்கும் அவர் கையாலேயே சால்வை அணிவித்து சான்றிதழ் மற்றும் ஊக்கத்தொகையாக தலா 5000 ரூபாய் வழங்கினார். மேலும் முதலிடம் பிடித்த மாணவ மாணவிகளுக்கு வைரத்தோடு, வைர மோதிரம் உள்ளிட்டவை பரிசாக வழங்கப்பட்டன. பரிசு பெற்ற மாணவ மாணவியருடன் விஜய் புகைப்படம் எடுத்துக்கொண்டார். விஜய் கல்வி உதவித்தொகை வழங்குவது ஊக்கமளிக்கும் வகையில் இருப்பதாக மாணவர்கள் மகிழ்ச்சியுடன் கூறினர். விஜய் சார் பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இவ்வளவு பெரிய ரசிகர் நான் இன்னைக்கு தான் நேரில் பார்க்குறேன். அதாவது இப்போ எனக்கு தெரிஞ்ச வேற ரசிகர்கள் இப்படி ஒரு ஆக்டர் நமக்கு இப்படி கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க நான் பார்த்ததில்லை. 2026 எலெக்ஷன்ல நிற்கிறாங்க. அவங்க அரசியலுக்குள்ள வர்றதுக்கு முன்னக்கூட்டியே கல்விக்கு இவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதே முதலமைச்சர் ஆகிட்டாங்க, இதோட அதிகமா முக்கியத்துவம் கொடுப்பாங்க நான் நம்புறேன். ரொம்ப பெருமையா இருந்ததுன்னு சொன்னாங்க. நான் ஹார்ட் ஒர்க் பண்ணலன்னா அப்படி இருக்காதுன்னு சொன்னாங்க. பிகாஸ் நாங்க ஆக்சுவலா தளபதியை பார்த்து இன்ஸ்பயர் ஆனோம். லாஸ்ட் இயர் அந்த கல்வி திருவிழால பார்த்து தான் இந்த டைமும் கண்டிப்பா நான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்பயர் ஆகி படித்தேன். ஸோ அந்த இன்ஸ்பிரேஷன் தான் காரணம். அவங்களும் சொன்னாங்க, they felt proud and they told that inspiration is the only thing. இப்படி 10th 12th நல்லா ஸ்கோர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு இப்படி ஒரு ஹானர் பண்ணதே கிடையாது. அதுவும் அவங்களே பஸ்ல அரேஞ்ச் பண்ணி நம்மளை இங்க கூட்டிட்டு வந்து
ஃபுட்லாம் அரேஞ்ச் பண்ணி திரும்ப கூட்டிட்டு போய் இந்த மாதிரி பண்ணதே கிடையாது. இப்ப வந்து இப்படி குடுக்கறனால ஏன்னா விஜய் சாரை பாக்கணுங்கிறதுக்காகவே நிறைய பேர் வந்து நல்லா படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபெயில் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட நல்லா படிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போன வருஷம் நடந்த ஃபங்க்ஷனை பார்த்து தான் நான் எனக்கு வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அதுவும் இல்லாம விஜய் சார் கையில வாங்கினது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கனவுல கூட நினைச்சு பார்த்ததில்ல அவரை வந்து பார்ப்போம்னு. அவர் பார்த்தோம். அவர் நல்லா பேசினாரு, வாழ்த்துக்கள்மான்னு சொன்னாரு. ஒரு அண்ணன் மாதிரி பேசினாரு. ஒரு பெரிய ஆக்டர், அவ்வளோ பெரிய ஆளுன்ற மாதிரி அவர் காட்டிக்கல. ரொம்ப டவுன் டு அர்த்தா இருந்தாரு. ரொம்ப நல்லா பேசினாரு. தமிழக வெற்றி கழகம் சார்பில் 2ஆம் ஆண்டு கல்வி விருது விழா அடுத்த கட்டமாக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட மீதமுள்ள மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு ஜூலை 3ஆம் தேதி நடைபெறுகிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் முருகேசன்.